ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிரா பர்சனல் லோன் அப்ளிகேஷனில் ஸ்டார்டிங் 5,000 இருந்து அதிகபட்சமாக 1,50,000 வரைக்கும் லோன் அப்ரூவல் கொடுக்கறதா பிளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த நிரா அப்ளிகேஷனுடைய கம்ப்ளீட்டான ரிவ்யூஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது இந்த அப்ளிகேஷனில் எப்படி அப்ளை பண்ணுறது, அதை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத A to Z பார்க்க போகிறோம். மற்றபடி இந்த அப்ளிகேஷனில் கிடைக்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸ், அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி, தென் ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ், இதை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். இன்ஸ்டன்ட்டாக தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். தென் இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ஃபிளெக்சிபிள் ரீபேமெண்ட் டென்யூர்ல லோன் அப்படிங்கிறது கொடுக்கறதாவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இவங்க முத்தூட் ஃபினான்ஸ், IIFL, HDP, PayUFin, நார்த்ரன் ஆர்க், ட்ரில்லியன் லோன்ஸ், இந்த மாதிரியான பாப்புலரான RBI ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஸ் அண்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியும் இந்த லோன் அப்படிங்கறத கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த அப்ளிகேஷன்ல எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நாம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்க லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அண்ட் நாம எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பார்த்தாலும் சரி, நீங்க அவங்களுடைய அஃபீஷியல் சோர்சஸ்ல நாம பார்க்கக்கூடிய இந்த டீடைல்ஸ் எல்லாமே கண்டிப்பா ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா அப்ளை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இந்த நிரா இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2018 இருந்தே பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை இதுவரையிலும் 1 கோடி நபர்களுக்கு மேல டவுன்லோட்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல 3,23,000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் 4.3 இருக்கு. இப்போ இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே லாங்குவேஜ் அப்படிங்கறத செலக்ட் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ லாங்குவேஜை செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு தேவையான லோன் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கறது கேட்டிருப்பாங்க. நீங்க ஸ்டார்டிங் 5,000 இருந்து அதிகபட்சமா 1,50,000 வரைக்கும் உங்களுடைய எலிஜிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். சேம் டைம் உங்களுக்கு எவ்வளோ ரீபேமெண்ட் டென்யூர் வேணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ நாம ஜஸ்ட் ஒரு 20,000 அப்படிங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஃபர்தரா ப்ராசஸ் கொடுக்கலாம். இங்கே ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 36% per annum கூட வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்ணுறதை பொறுத்தவரைக்கும் வித்தின் 3 ஸ்டெப்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது பேசிக்கான இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுடைய ஐடி ப்ரூஃப் அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 1.5 லட்சம் வரையிலான லோன் அமௌண்ட்டை 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களால் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இப்போ ஜஸ்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் அப்ளை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா frequently asked question அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படினா கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த நிரா அப்ளிகேஷனுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம். முத்தூட் ஃபினான்ஸ், IIFL, PayUFin, HDP ஃபினான்ஸ், நார்த்ரன் ஆர்க் இவங்க எல்லாமே ஃபினான்ஷியல் டெல்லிங் பார்ட்னர்ஸா இருக்காங்க. இப்போ அப்ளை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க உங்களுடைய மந்த்லி இன்கம் பொறுத்தவரைக்கும் 12,000க்கு மேலே இருக்கணும், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், salaried person அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். உங்களுடைய கரண்ட் ஒர்க்கில் 6 month ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். சேம் டைம் உங்களுடைய இன்கம் அப்படிங்கிறது பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஏஜை பொறுத்தவரைக்கும் 18 வயசுலேருந்து 59 வயசுக்குள்ளே இருக்கணும். இப்போ ஜஸ்ட் அப்ளை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ சில பர்மிஷன்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஓகே அப்படின்னா டிக் பண்ணிவிட்டு ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கெட் OTP அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP ரிசீவ் ஆகும். அதை கொடுத்துட்டு லாகின் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்டிருக்காங்க. salaried பர்சனோ, செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனோ இல்லை பிஸ்னஸ் ஓனரோ, அதை கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய இன்கம் எப்படி கிரெடிட் ஆகுது அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. ஸோ அதை சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஆவரேஜ் மந்த்லி இன்கம் என்னவோ அதை கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ பர்சனல் இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுடைய நேம், ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அந்த நேமை கொடுத்துருங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க, இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ ஜெண்டர் கொடுத்துருங்க, மேல் ஆர் ஃபீமேல், மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அதை கொடுத்துருங்க. தென் மொபைல் நம்பர் ஆதார் கூட லிங்க் ஆயிருக்கா இல்லையான்னு கேட்டுருக்காங்க. ஸோ அதையும் கொடுத்துருங்க. கண்டிப்பாக லிங்க் ஆகிருந்தால் மட்டும்தான் மோஸ்ட்டாக அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதை கொடுத்துட்டு வேறு ஏதாவது லோன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் இருக்குன்னு கொடுத்துருங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க. எவ்வளோ லோன் வச்சிருக்கீங்க, எவ்வளோ EMI அமௌண்ட் பே பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த டீட்டெயில்ஸையும் கேட்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓகே அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய ப்ரொஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய் லோன் அமௌண்ட் எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேம் டைம் ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 3 to 12 months அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 24% per annum அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. மந்த்லி EMI பொறுத்தவரைக்கும் 3,808 ரூபாய் அப்படிங்கிறது பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க நோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா இந்த எலிஜிபிலிட்டி லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் இப்போ நம்ம கொடுத்த இந்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து நம்ம டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வேரி ஆகலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இப்போ ஃபினிஷ் லோன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எகைன் வந்து நாம செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன், அதாவது ஷாப் ஓனர் அப்படிங்கிறத கொடுத்ததுனால கம்பெனி நேம் கேட்டிருக்காங்க. எப்போ கம்பெனியை வந்து கார்பரேட்டாக மாற்றுனீங்க, உங்களுடைய ஒர்க் என்ன, அதில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரி டைப் என்ன இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது என்னென்னலாம் உங்கள் கையில் இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, பிஸ்னஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட், ஏதாவது நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இருந்ததுன்னா அது வேணும். தென் லாஸ்ட் 3 மாதத்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது PDF-ஓ இல்லை நெட் பேங்கிங் வழியாவோ சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அகைன் அப்ளை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போது நம்ம சேலரி டீட்டெயில்ஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு, பர்சனல் இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்காக தான் ப்ரீ அப்ரூவல் ஆஃபர் அப்படிங்கிறது நமக்கு இப்போது கொடுத்துருந்தாங்க 40,000 எலிஜிபிள் அப்படிங்கிறது. இதுக்கப்புறமா இன்கம் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதில் வந்து இப்போது நம்ம கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கொடுத்தாச்சு. இதுக்கு அடுத்ததாக செல்ஃபி அண்ட் பேன் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கோரை வந்து செக் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கோர் செக் பண்ணதுக்கப்புறமா அது ஸ்கோர்லாம் ஓரளவுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ண சொல்லி கேட்பாங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய கம்பெனியுடைய அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது கேட்பாங்க. ஸோ அது பேன் கார்டு இல்லைனா ஆதார் கார்டை கூட சப்மிட் பண்ணிக்கலாம். அதை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு எவ்வளோ அப்ரூவல் இருக்குது அப்படிங்கிறத ஷோ பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபைனல் லோன் அப்ரூவல் அமௌண்ட் அப்படிங்கிறது தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகக்கூடிய அந்த அமௌண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் ஓகே அப்படின்னா லோன் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிவிட்டு ஈனாச் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே லோன் அமௌண்ட் ஆனது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிரும். ஓகே கேஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம நிரா அப்ளிகேஷனில் எப்படி பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். மற்றபடி இதில் கிடைக்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸ், அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி, ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ், இதை பற்றின டீட்டெயில்ஸையும் பார்த்துருந்தோம். பட் இருந்தாலும் நீங்கள் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் அப்படிங்கிறது இருக்குது. தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதர்வைஸ் நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.